Hello everyone, happy 2022 and welcome to the first episode of Pika Talks Food for the year. In honor of the Pongal festival, I'm going to be doing parts of today's episode in Tamil. Do not worry if you don't understand the language because the resources in the description box will all be in English and I hope to include subtitles in English as well. The Pongal festival is a harvest festival. It's also celebrated all over India in different names such as Makar Sankranti, Posh Sankranti, Lori, Uttarayan, etc. So it basically signifies the end of the winter months and it honors the crops that are grown by the farmers. And so in my family, what we do is we basically take a clay pot, we add rice to it, add milk to it, and when it boils over, we say Pongalo Pongal, which signifies the beginning of a prosperous season. There is a day that happens before Pongal that I think is significant too, and it's called Bogi. On the day of Bogi, people typically clean their house and get rid of old things. This year, I'm hoping that instead of cleaning your house and getting rid of old things, that maybe you can get rid of some old habits, right? So one of those habits might be using rice and wheat excessively in your diet. And what's the alternative? Millets. So millets are crops that are indigenous to India, and over the years they have been used less and less because of the prevalence of rice and wheat. Millets are actually naturally gluten-free, which means anybody with gluten intolerance or celiac disease can actually use millets as great alternatives, right? And so today I'm going to be talking about common millets that exist in India and grow in India, and how we can use them in our diet as alternatives for rice and why we should use them as alternatives. So, அரிசி, அடுத்து திணை, அடுத்து கேழ்வரகு, அடுத்து கம்பு. இது நாலத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பேச போறோம். முதல்ல அதனுடைய மேக்ரோ நியூட்ரியன்ஸை கம்பேர் பண்ணலாம். எப்போ நான் ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணாலும் நான் சொல்ற முக்கியமான விஷயம் அதே அமௌண்ட்டை கம்பேர் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போற எல்லா வேல்யூஸுமே per 100 grams. ஸோ per 100 gramsல பாத்தீங்கன்னா அரிசி கம்பேர் டு திணை இல்ல கம்பு இல்லாட்டி கேழ்வரகு, இது எல்லாமே கிட்டத்தட்ட 330 இருந்து 370 கேலரிஸ் per 100 grams. ஸோ கேலரிஸ்னு பாத்தீங்கன்னா அரிசிக்கும் இந்த மில்லட்ஸுக்கும் அவ்வளோ வித்தியாசம் கிடையாது. அடுத்து நம்ம மூவ் பண்ண போறது மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட். ஸோ அரிசியில கிட்டத்தட்ட 80% கார்போஹைட்ரேட் கண்டென்ட். இதையே நீங்க மில்லட்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65லேருந்து 75% தான் கார்போஹைட்ரேட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5% மாவுச்சத்து கம்மியா இருக்கு per 100 grams. அடுத்து நார்ச்சத்து. ஏன் இது முக்கியம்? நான் என்னோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லேயே சொல்லியிருக்கேன். The quality of a carbohydrate is determined by its fiber content. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நார்ச்சத்து அதிகமாக இருக்கோ அந்த கார்போஹைட்ரேட்டோட குவாலிட்டி பெட்டர் அப்படின்ட்டு நாங்கள் நியூட்ரிஷன் வேர்ல்டில் சொல்வோம். ஸோ அப்படி இருக்கும்போது 100 gram ரைஸில் பார்த்தீங்கன்னா only 1.3 grams are fiber. இதுவே நீங்கள் Foxtail millet அதாவது திணை, இல்லை ஃபிங்கர் மில்லட் அதாவது கேழ்வரகு, இல்லை pearl millet அதாவது கம்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 5லேருந்து 9 கிராம் வரைக்கும் நார்ச்சத்து இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அரிசியை விட மில்லட்ஸில் டோட்டல் கார்போஹைட்ரேட்ஸும் கம்மி, ஃபைபர் கண்டென்ட்டும் ஜாஸ்தி. அதனால இந்த ரெண்டு கேட்டகரியிலையும் மில்லட்ஸ் சுப்பீரியரா இருக்கு. அடுத்து புரதச்சத்து. 100 grams ஆஃப் அரிசியில பாத்தீங்கன்னா ஒரு 7 கிராம் புரோட்டீன் தான் இருக்கு. இதுவே நம்ம இந்த மில்லட்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 12 கிராம் வரைக்கும் புரோட்டீன் இருக்கு. அப்படின்னா per 100 gramல இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30% ஹையர் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் கண்டென்ட் இருக்கு. யூஸ்வலி கிரெயின்ஸ்ல புரோட்டீன் கண்டென்ட் அவ்வளோ ஹையா இருக்காது, ஆனா மில்லட்ஸ்ல பாருங்க புரதச்சத்து இவ்வளோ அதிகமா இருக்கு. ஸோ மேக்ரோ நியூட்ரியன் லெவல்லையே நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசியை கம்பேர் பண்ணும்போது இந்த திணை, கேழ்வரகு மற்றும் கம்பு இது போன்ற மில்லட்ஸ் பெட்டர் சாய்ஸஸ். அடுத்து நம்ம மைக்ரோ நியூட்ரியன் லெவல்ஸ்க்கு போவோம். முதல்ல திணை. திணையில B1, தயமின், நைசின் மற்றும் ஃபோலேட், இந்த பி வைட்டமின்ஸ் அதிக அளவில் இருக்கு. இந்த வைட்டமின்ஸ் உங்களுக்கு மூளையோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. And studies have actually shown that higher consumption of these vitamins reduces the occurrence of neurodegenerative diseases such as Alzheimer's and dementia. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு இந்த மைக்ரோநியூட்ரியன் பெனிஃபிட் உங்களுக்கு திணையிலேருந்து கிடைக்குது. அடுத்து கேழ்வரகு.
கேழ்வரகு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து கால்சியம் கண்டென்ட் 100 கிராம் கேழ்வரகுல கிட்டத்தட்ட 340 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு. கால்சியம்னு நம்ம யோசிக்கும் போது எப்போதும் நம்ம வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் தான் யோசிப்போம், பால், தயிர், சீஸ் இதெல்லாம். ஆனால் இது வந்து ஒரு மாவு, ஆனால் இதில் வந்து உங்களுக்கு அவ்வளோ கால்சியம் கண்டென்ட் இருக்கு. இது வந்து நம்ம எலும்புக்கு ரொம்ப நல்லது. அதனால குழந்தைகளுக்கு, வளர்ற குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல சோர்ஸா இருக்கலாம். அடுத்து வந்து நம்ம கம்புல எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இரும்பு சத்து மற்றும் ஜிங்க் மற்றும் மெக்னீசியம் இது மூணுமே வந்து அதிக அளவில் இருக்கு. முக்கியமாக சைவ உணவு மற்றுமே சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த மூணும் வந்து ரொம்பவே முக்கியம். ஸ்பெசிஃபிக்லி இரும்பு சத்து மற்றும் ஜிங்க். இப்போ கோவிட்னால வந்து எல்லாரும் வந்து நிறைய ஜிங்க் சப்ளிமெண்ட்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நேச்சுரலி அக்கரிங் ஜிங்க் வந்து உங்களுக்கு இந்த கம்புலேருந்து கிடைக்குது. ஸோ you can actually reduce the amount of supplements that you have to take in life if you are able to consume some of these millets. So rice compare பண்ணும்போது இந்த milletsலாம் இவ்வளோ மைக்ரோ நியூட்ரியன் கண்டென்ட் இருக்கு. சரி, இதை எப்படி நம்ம டெய்லி பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அரிசிக்கு பதிலாக நம்மளால திணை இல்லாட்டி கம்பை உப்மா இல்லை புலாவ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இன்னொன்று வந்து கேழ்வரகு பயன்படுத்தி நம்ம தோசைக்கு பதிலாக கேழ்வரகு தோசை பண்ணலாம். கம்பு மற்றும் திணை இது ரெண்டு வச்சும் நம்மளால இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாமே பண்ண முடியும். ஸோ கோதுமை இல்லை ரைஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக இதை எல்லா வகையிலையும் பயன்படுத்தலாம். ஒரு சில பேர் வந்து ஒரு சில ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த திணை இல்லாட்டி மில்லட்ஸ் பேசிக்லி இதில் வந்து உங்களுக்கு ஆன்டி நியூட்ரியன் கான்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால என்னதான் அதில் இரும்பு, ஜிங்க் இதெல்லாம் இருந்தாலும் அதனுடைய அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்? நம்பர் 1, சோக்கிங், ஃபர்மெண்டிங் அண்ட் ஸ்ப்ரவுட்டிங். ஸோ இந்த மில்லட்ஸை வந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு 5லேருந்து 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதை நம்ம அரைச்சு நம்ம தோசையாக போட்டோம்னா, இல்லை ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சு அதை சமையலில் பயன்படுத்தினோம்னா அந்த ஆன்டி நியூட்ரியன் கண்டென்ட்டை வந்து நம்ம கம்மிப்படுத்திடலாம். அதில் இருக்கிற அந்த இரும்பு, கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க் எல்லாமே அப்சார்பபிள் ஃபார்மில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் வே டு ஓவர் கம் தட் ப்ராப்ளம். இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரீசெண்டாக பண்ண ஒரு ஆராய்ச்சியில் காமிச்சிருக்காங்க. அதாவது குழந்தைகள் 12லேருந்து 16 வயசு குழந்தைகள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அரிசிக்கு பதிலாக மில்லட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்களோ அவங்கள வந்து வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம ஊர்லேயே கிடைக்கிற ஒரு கிரெயின், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு கிரெயின், அது மட்டும் இல்லாமல் பல ஐட்டம்ஸ், அதாவது தோசை, சப்பாத்தின்னு நம்ம சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ஆல்டர்னேட்டிவாக பயன்படுத்தக்கூடிய இந்த கிரெயின்ஸை ஏன் நம்ம அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இதே போன்று இன்னொரு டாப்பிக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போன்று பல டாபிக்ஸோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். டேக் கேர். பொங்கலோ பொங்கல், பொங்கல் வாழ்த்துக்கள்.